கலந்து கொண்டிருக்கின்ற ஆன்மநேய சான்றோர் பெருமக்களே, மலேரியா மண்ணிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, மற்றும் நாளைய தினம் ஒரு சிறப்பான யாகத்தை நடத்த இருக்கின்ற வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய திருவாளர் சுவாமிஜி தவ திரு சந்திரசாமி அவர்களே, ஞானபீடத்தினுடைய நிறுவனரும் நம்முடைய சுவாமிஜியுமான தவயோகியார் அவர்களே, மற்றும் கூடியிருக்கிற ஆண்டோர்களே, சான்றோர்களே, இந்த இனிய நேரத்திலே உங்களை அத்தனை பேரையும் இந்த விழாவில் முதல் நாள் நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பஜனை நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற பெரும் ஜோதி திருநெறி பொருளியல் இறங்கிய பற்பல கண்டம் பெரும் ஜோதி சித்தியின் பொருட்டை முத்தி அடைவதென்றிய அருட்பெரும் ஜோதி முத்தி என்பது நிலை முன்னொரு சாதனம் அத்தகவு என்றை நடத்திய அருட்பெரும் ஜோதி ஜோதியில் துருமுகமை அந்தம் ஆதி என்றறிய அருட்பெரும் ஜோதி இந்த அறிவினில் விழித்து அருளறி விளக்கணம் அருட்பெரும் ஜோதி பறையொலி என்பன பதியில் வீழ்த்தி அரசது இயற்றம் அருட்பெரும் ஜோதி வல்லவ சக்திகள் வகையெல்லாம் ஐந்தனது அல்லலை நீக்கி அருட்பெரும் ஜோதி ஆரியல் அகம்புறம் புறப்புறம் ஆரம்பதி எனக்கள் அருட்பெரும் ஜோதி எஞ்சேல் உலகில் யாரொன்று பற்றியும் அஞ்சேல் என்றொரு அருட்பெரும் ஜோதி மாண்டுடலாவதை வந்திரங்காலே ஆண்டு கொண்டாடிய அருட்பெரும் ஜோதி அல்லாது இளையனும் அருட்பெரும் ஜோதி நவையலா உலகத்தில் நாடிய அவையெல்லாம் அளிக்கும் அருட்பெரும் ஜோதி கூற்றுதை தென்பால் குற்றம் கொண்டு அமைத்த அருட்பெரும் ஜோதி மண்ணில் பொன்மை வகுத்து அதில் ஐமையை அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி மண்ணினில் ஐம்பூ வகுத்ததில் ஐந்திரம் அன்னுர அமை
அழகுராதொழியாது அதுவதில் விளன கருவினால் பகுதியின் கருவாள் என் முதல் புருட தரத்தினால் பரத்தால் இசைக்கும் ஓர் பரம்பர உணர்வாள் விண்முதல் பறையால் பராபர அறிவாள் விளங்குவது அரிதன உணர்ந்தோர் அன்முதல் தடித்து படித்திட ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே நசைத்த மேனிலை ஈதன உணர்ந்தாங்கே நன்னியும் கண்ணுராது அந்தோ சுத்த வேதாந்த மௌனமோ அல்லது சுத்த சித்தாந்த ராசியமோ நித்தநாதாந்த நிலை அனுபவமோ நிகழ்வுற முடிவின் மேல் முடிவோ உத்தமுதனைய சமரச தத்துவமோ பொருளியல் அறிந்திலல் எனவே அத்தகை உணர்ந்தோர் உரைத்துரை தேத்தும் அருட்பெரும் ஜோதி என் அரசே ஏகமோ அன்றி அநேகமோ என்றும் இயற்கையோ செயற்கையோ சித்தோம் தேகமோ பொதுவோ சிறப்பதோ பெண்ணோ திகழ்ந்திடும் ஆனதோ அதுவோ யோகமோ பிரிவோ ஒளியதோ வெளியோ உரைப்பது எற்றே என உணர்ந்தோர் ஆகமோடு உரைத்து வலுத்த நின்றோங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன் தத்துவாதீதமே நிலையில் சித்திகள் முழுதும் தெரிந்தனம் அவை மேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றோம் ஒத்த அந்நிலைகள் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினமென்றி அத்தகை உணர்ந்தோர் வலுத்த நின்றோங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே ஜோதியே சுடரே போற்றி உலங்குமை பொருளே போற்றி நீதியே நிமலா போற்றி எனதருள் தந்தாய் போற்றி நீதிலா சித்திரபுத்தேனின் திருவடி போற்றி போற்றி அகண்ட பரிபூரணமாம் மயாள் பாதம் அப்புறத்தே நின்றதோர் ஐயர் பாதம் புகழ்ந்து நின்ற கணேசனோடு நாதாள் பாதம் புகழ்வெறிய வாக்குடைய வாணி பாதம் நிகண்டனவே எனையாண்ட குருவின் பாதம் நிறையாய் சுரூபத்தில் நின்றோர் பாதம் முகண்டனை என்றெடுத்த சின்மயத்தின் பாதம் மூலது மெச்சுதற்கு காப்புத்தானே சண்முகால் சரண் சரணம் கும்பமுனியே சரண் சரணம் திருவடி நாதா சரண் சரணம் சித்தர்கள் அருளே சரண் சரணம் அருவடி வானாய் சரண் சரணம் அமரர்கள் கோவே சரண் சரணம் பொருளடி மூலம் காட்டி ஏற்று போதித்த குருவே சரண் சரணம் போதித்த குருவே சரண் சரணம் பொதிகை வளரம் வளர் சரண் சரணம் வேதித்தினையே ஆட்கொண்ட விமலா சரண் சரணம் மெஞ்ஞானம் சாதித்த தேவே சரண் சரணம் சம்சயம் தீர்த்தாய் சரண் சரணம் போதித்தருள்வாய் சரண் சரணம் உண்மை பொருளே சரண் சரணம் யாரென்ற கொடும் பாவம் தீர்க்கும் ஆசான் தர்மத்தின் வழி சொல்லி கருணைப்பான் ஊனென்ற மந்திரமே உபதேசித்து உண்மையுடைய சுழினையில் இருக்கும் என்று போனென்ற சிவரூபம் கண்ணில் காட்டி ஓம் என்ற முறை நோக்கி ஆசை நோக்கி நான் என்ற ஆணவங்கள் தன்னை போக்கி நாடுவார் குருநாதன் மோட்சம் தானே நாடுவார்
கொடியே ஜோதி உருபாதி கொடியே ஜோதி வளவாக கொடியே என ஈன்ற ஆதி கொடியே உலகு கட்டி ஆளும் கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகாம நிமல கொடியே அருளுகவே ஒரு நற்கொடியே மாற்று என்ற பொன்னங்கொடியே போதாண்ட வருண கொடியே எல்லாம் வல்லார் இடஞ்சேர் மணிக்கொடியே கருண கொடியே எந்தன்னை தாங்கி ஓங்கும் தனி கொடியே கருணை கொடியே ஞான சிவகாம கொடியே அருளுகவே நீட்டு இறைவர் பலவாக கொடியே பரநாத நாட்டு கொடியே என ஈன்ற ஞான கொடியே என் உறவாம் கூட்டு கொடியே சிவகாம கொடியே அடியேற்கு அருளுகவே மால கொடியே குற்றமெல்லாம் மன்னித்தருளி மரணம் என்னும் சால கொடியை ஒடித்து எனக்குள் சார்ந்து விளங்கும் தவக்கொடியே காலக்கருவை கடந்து ஒளிர்வான் கருவும் கடந்து வயங்குகின்ற கோலக் கொடியே சிவஞான கொடியே அடியேற்கு அருளுகவே நாட மறிக்கும் ஒரு பேரழிவத்த வள்ளற் கொடியே மணக்கொடியை செரிக்கும் பெரிய குலத்தோம்பும் தெய்வ கொடியே சிவஞானம் குறிக்கும் கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருளுகவே தடுத்தல் அறிய பயம் கவலை எல்லாம் தவித்து கருத்துள்ளே அடுத்த கொடியே அருள் அமுதம் அளித்து எந்தனை மெய்யருட் கரத்தால் எடுத்த கொடியே சித்தி எல்லாம் இந்தா மகனே என்று எனக்கே கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருளுகவே ஏட்டை தவிர்த்து என் எண்ணமெல்லாம் எய்த ஒளி தந்து யான் வணைந்த பாட்டை புனிந்து பரிசளித்த பரமஞான பதிக்கொடியே தேட்டை தனிப்பேர் அருட்செங்கோள் செலுத்தும் சுத்த சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருளுகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருள் ஞான ஜோதியே அகத்தின் ஜோதி தனிப்பெரும் கடவுளே அகத்தீசராவார் அருள் ஞான ஜோதியே அகத்தின் ஜோதி தனிப்பெரும் கடவுளே அகத்தீசராவார் அருள் ஞான ஜோதியே அகத்தின் ஜோதி தனிப்பெரும் கடவுளே அகத்தீசராவார் அருஞான ஜோதியே அகத்தின் ஜோதி
இந்த பாராட்டை பெறுவதற்கு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், மனிதன் எப்பொழுது புனிதனாக மாறுகிறானோ அப்பொழுதுதான் ஒரு நல்ல மனித ஆத்மாவாக செல்ல முடியும் என்பதற்காக மனித வாழ்க்கை என்பது பிறப்பிலே தொடங்கி இறப்பிலே முடிகிற பயணம் அல்ல. அது நான் என்பதிலே தொடங்கி நாம் என்பதிலே முடிய வேண்டிய ஒரு இன்ப சுற்றுலா என்று சொன்னார் ஒரு பேரறிஞன். இன்றைக்கு மனிதர்களாக நாம் பிறக்கின்றோம். புனிதர்களாக இருக்கிறோமா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனாலும் கூட ஒரு எம்பெருமான் பிறந்த நாளை, அகஸ்தியன் அவதரித்த அந்த நாளை இன்றைக்கு குரு பூஜையாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய பிறந்த நாள் ஞான திருநாளாக வழங்குகிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் விழா எடுக்கின்ற நாளாக ஒவ்வொரு மனிதனும் மாற வேண்டும் என்பதைத்தான் இந்த குரு பூஜை நமக்கு வழிகாட்டுகிறது என்று சொன்னால், மனிதன் ஞானியாக மாற வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ மலைகளிலே பார்க்கின்றோம். பொதிகை மலையிலே ஆயிரம் சித்தர்கள் அரோமார தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலையிலே ஆயிரம் சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். போகன் வாடுகின்ற அந்த பழனி மலையிலே ஆயிரம் சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கல்லாறு மலையிலே யாரடா தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கிறீர்களா? எம்பெருமான் அகத்தியனும் முருகப்பெருமானும் இங்கே தவம் செய்து கொண்டு அருவமாக இருந்து இங்கே அருள்வாழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் சத்தியமான உண்மை. கல்லாறு என்று சொன்னால் என்ன தெரியுமா? படிக்காதவனை சொல்லுவார்கள் கல்லார் என்று சொல்லுவார்கள். கல்லாறு என்று சொன்னால் என்ன என்று தெரியுமா? கற்கள் நிறைந்த ஆறு இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. பாறைகளாக இருக்கின்ற காரணத்தினாலே, கல்லாறு இருக்கிற காரணத்தினாலே இந்த ஊருக்கே கல்லாறு என்று பெயர் வந்ததோ என்று என்ன தோணுகிறது. ஆனால் என்னுடைய சிந்தனை கேட்டுகிறது, கல்லாறு என்று சொன்னால் என்ன தெரியுமா? கல் ஆறு. எந்த ஆறை தெரியுமா? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கிற 6 ஆதாரங்கள் இருக்கிறது அல்லவா? மூலாதாரம், சுவாதிட்டாரம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்னை என்று சொல்லப்படுகின்ற 6 ஆதாரங்களை எப்பொழுது ஒரு மனிதன் கற்றுக்கொள்கிறானோ அப்பொழுதுதான் நீ புனித நிலையை அடைய முடியும் என்று சொல்லுவதற்காகத்தான் இந்த கல்லாறு என்ற பெயர் வந்திருக்குமோ என்பதை எனக்கு நினைக்க தோன்றுகிறது என்று சொன்னால், எப்படிப்பட்ட இந்த ஊர் என்று பார்க்கிறோம். சரி, இந்த ஊருக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், வெறும் இரு கல்லாறாக இருந்தால் சிறப்பில்லை. இங்கே ஒரு மக ஞானியாக, ஒரு சித்தனாக, ஒரு தவ புருஷனாக இருந்து கொண்டு கோடான கோடி மக்களுக்கு ஞானத்தை வழங்கி அருள்வாழித்துக் கொண்டிருக்கின்ற என் ஆசானும் குருவுமாக இருக்கின்ற தவயோகியார் போதிக்கின்ற போதனை இருக்கிறதே, எங்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய போதனை. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் அருமையாக பேசுகிற போது சொன்னார்கள், குருவினுடைய அருள் வேண்டும் என்று சொன்னார்கள். குருவினுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும், இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட குரு, ஒரு மனுஷனுக்கு நல்ல குரு கிடைக்கிறாரான்னு பார்த்தா அது அவரவர் செய்த புண்ணியம், பாக்கியம். இன்னைக்கு நமக்கு நல்ல குருவாக எம்பெருமான் அருமையான தவ யோகியார் நமக்கு கிடைத்திருக்கிறார். இந்த குருவுக்கு என்ன பெருமை என்று சொன்னால், திருமூலர் அழகாக சொல்லுவார், குருவை நினைக்க குணமது செம்மையாம், குருவை நினைக்க கூடி வரும் மெய்ஞானம், குருவை நினைக்க கொடிய வினைகள் போம், குருவை என்று மற்றொரு தெய்வம் குவளையத்தில் இல்லையே என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட நல்ல குருவாக நமக்கு ஆசான் விளங்கி நமக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பார்க்கிறோம், இந்த கல்லாரிலே, இந்த குரு பூஜையிலே என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால், 7 கிலோ எடையுள்ள அதிசய உத்ராட்சம் இங்கே நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. எம்பெருமான் அது எப்படி கிடைச்சது, யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற விவரத்தை சாமிஜியினுடைய வாயினாலே சொல்லணுங்கிறதா என்னுடைய ஆசையா இருக்குது. அதனால அந்த விவரத்தை அவர் சொல்லுவார். சரி, இந்த ருத்ராட்சம் என்ன சிறப்பு என்று கேட்கிறீர்களா? இப்ப 2:30 மணிக்கு மக்களுடைய பார்வைக்கு வைக்க போறோம். என்ன சிறப்பு என்று சொன்னால், ருத்திரன் என்று சொன்னாலே இறைவனுக்கு 5 படைப்புகள், ஆக்கல், அழித்தல், படைத்தல், காத்தல், மறைத்தல், அருள் என்று சொல்வார்கள். இந்த 5 தொழில்களை சொல்லுகின்ற ஆக்கல் பிரம்மாவாக, காத்தல் விஷ்ணுவாக, அழித்தல் ருத்ரனாக, அடுத்து சதாசிவனாக, மறைத்தலாக, இப்படி 5 தொழில்களை செய்கிற போது ருத்ரனை அழித்தல் என்று சொல்லப்படுகிறது சித்த நெறியிலே.
உத்ராட்சம் நமக்கு மனிதனுடைய துன்பத்தையும் ஆபத்துக்களையும் போக்குகின்ற அந்த உத்ராட்சம் எல்லா இடங்களிலும் 5 கிராம் 10 கிராமாக கிடைக்கின்ற இந்த உத்ராட்சம் இங்கே 7 கிலோ எடையுள்ள அதிசய உத்ராட்சமாக ஒருமுக உத்ராட்சமாக இன்றைக்கு சிவலிங்கமாக இருந்து நமக்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கிற இந்த உத்ராசத்தினுடைய என்ன சிறப்பு என்று கேட்டால், எவன் ஒருவன் உத்ராசம் அணிந்தவனுக்கு அன்னம் அளிக்கிறானோ அவன் தனது 21 தலைமுறைகளிலே செய்த பாவங்கள் விலகும் என்பதை சத்தியமாக இதை நான் சொல்லவில்லை, சிவபக்தி சுதாசனம் என்கின்ற நூல் சொல்கிறது. சரி, இந்த உத்ராட்சத்திற்கு ஒருமுக உத்ராட்சத்திற்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், அழகாக தேரையர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஒரு முகம் 2 முகம் சிவஸ்வரூபம், மறுவு மறையோர் பசுவதைத்த பழிமாறும், மறுமையில் 3 முகமாக்கணி சொரூபம், பெருவணியில் ஒரு பெண்கள் பழிமாறும். ஒண்ணும் இல்லை, இதுல என்ன விஷயம்னு சொன்னா, இந்த ஒருமுக உத்ராட்சத்தை வணங்கினாலோ அணிந்தாலோ வேதியர்களை கொன்ற பிராமணனை கொன்ற பாவங்கள் விலகும். அடுத்து சொல்றாங்க, தெரிஞ்சு அறியாம ஒரு பசுவை கொன்னுட்டோம்னு வைங்க, கோகத்தி தோஷம் என்று சொல்லப்படுகின்ற பசுவை கொன்ற தோஷம் இந்த ஒருமுக உத்ராட்சத்தினால விலகும். அடுத்து சொல்றாங்க, அறியாமல் யாராவது ஒரு பெண் குழந்தையை கொண்டுட்டாலோ பெண்ணை கொன்றாலோ அதனால அவனுக்கு வரக்கூடிய பாவங்கள் இருக்கும் இல்லையா, இந்த பாவ தோஷம் இந்த ஒருமுக உத்ராட்சத்தை அணிஞ்சாலோ வணங்கினாலோ கிடைக்கும் என்று தேரையர் எழுதுகிறார். இதை சிவஸ்தல விருத்தாச்சல புராணம் சொல்லுகிறது, ஸ்காந்த புராணம் சொல்லுகிறது, தேவி பாகவதம் சொல்லுகிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட அற்புதமான உத்ராட்சத்தை இன்றைக்கு வழிபாட்டிற்காக மக்கள் தரிசனத்திற்காக இந்த யாகத்தின் நல்ல செயல்களை செய்தால் நீயும் ஒரு சித்தனாக மாற்றலாம் என்பதை நம்முடைய ஞானிகளும் மகான்களும் நமக்கு சொன்னார்கள். ஒவ்வொரு முறையும் நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனை நினைக்க வேண்டும். எப்படி நினைக்க வேண்டும் தெரியுமா? மூச்சுக்கு மூச்சு, மூச்சுக்கு மூச்சு இறைவனை நினைக்க வேண்டும் என்று சொன்னார்களாம். அப்ப மூச்சுக்கு மூச்சு என்று சொன்னால் என்ன? ஒரு மனிதனுக்கு மூச்சு எத்தனை முறை வருகிறது? ஒரு நாளைக்கு 21,600 முறை மூச்சு விடுகிறான். அப்போ ஒரு மூச்சை விட்டுட்டு ஓ முருகா, அடுத்து ஒரு மூச்சு ஓ முருகா, இப்படி சொல்ல முடியுமானா? முடியாது. ஆனா முடியும். ஒரு அதுல பாதியாக ஒரு 216 தடவையாவது இறைவனுடைய நாமத்தை சொல்ல முடியுமா என்று சொன்னால் அதுவும் மனுஷனால முடிய மாட்டேங்குது. சரி, அதுல பாதி எப்படி வந்தது என்று சொன்னால், ஒரு 216 பாதி ஒரு 108 தடவை எல்லாராலும் சொல்ல முடியும் என்ற காரணத்தினாலேதான் 108 முறையாவது இறைவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் என்று மந்திரங்களை 108ஆக நம்முடைய முன்னோர்கள் வகுத்தார்கள் என்று சொன்னால், இந்த 108 கூட நமக்கு எப்படி வருகிறது என்று சொன்னால், 27 நட்சத்திரங்களையும் 12 ராசிகளையும் 9 நவகிரகங்களையும் 60 வருடங்களையும் கூட்டி பார்த்தால் வருகிறது 108. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நமக்கு வைத்தார்கள் என்று சொன்னால், நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு அறிவு ஜீவிகளாக நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த யாகங்கள் செய்கின்ற போது, இந்த யாகத்திற்கு என்னடா சிறப்பு என்று கேட்கிறீர்களா? இந்த அற்புதமான யாகம் தெய்வங்களுக்கு நாம் செய்கிற யாகத்தை காட்டிலும் தெய்வ அருள் பெற்ற சித்தர்களுக்கு நாம் செய்கின்ற யாகத்திற்கு 1000 மடங்கு பலன் அதிகம் என்ற காரணத்தினாலே சித்தர் யாகத்திற்கே ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. அன்பான பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எதை வகுத்துக் கொள்கிறோமோ அதுதானடா நம்முடைய வாழ்க்கை என்று சொன்னான் ஓர் பேரறிஞன். நல்லதை நினைத்தால் நல்லது, கெட்டதாக நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கை கெட்டதாகத்தானடா இருக்கும் என்று விடையை சொல்லி, கர்மாவை சொல்லி, விதியை சொல்லி, வாழ்க்கையை சொன்னாலே இந்த ஸ்ட்ரெஸ்னு சொல்றது, டென்ஷனுங்கிறதெல்லாம் என்ன என்று கண்டுபிடித்து யோக சூத்திரம் என்கின்ற பெயரிலே அற்புதமான பதஞ்சலியினுடைய யோக சூத்திரம் நமக்கு வழிகாட்டுகிறது என்று சொன்னால், எப்படி நம்முடைய மனதை ஆராய்ந்தார்கள் இந்த சித்தர்களும் யோகிகளும். இப்படிப்பட்ட சித்தர்கள் வாழ்ந்த இந்த மண்ணிலே சித்தர்களை நாம் நினைத்தால், சித்தர்களை நாம் நேசித்தால், சித்தர்களுடைய நாமத்தை நாம் சொன்னால் வாழ்க்கையிலே உய்வோம். சித்தர்கள் இந்த மண்ணிலே 1000 பொக்கிஷங்களை விதைத்தார்கள். அருமையாக சொன்னான் பட்டுக்கோட்டை. சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் முத்தவர்தாம் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வைத்தார்கள். எல்லாம் தான் படித்தீர்கள், என்ன பண்ணி கிழித்தீர்கள் என்று கேட்டார் ஒரு கவிஞர் என்று சொன்னால், அத்தனை நூல்கள் இந்த மண்ணிலே புதைந்து கிடந்தாலும் அதை எடுத்துக் கொள்வதற்கும் அதை பயன்படுத்துவதற்கும் அதை சிந்திப்பதற்கும் மனிதன் நேரமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கையடா வாழ்க்கை என்று சிந்தித்து பாருங்கள். அருமையாக சொன்னார்
மட்டும்தான் அறத்தை செய்ய முடியும். மனிதனால் மட்டும்தான் தர்மத்தை செய்ய முடியும். மனிதனால் மட்டும்தான் ஆறாவது அறிவு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற காரணத்தினாலே இந்த அற்புதமான மனிதனாக பிறந்திருக்கிற நாம் புனிதனாக மாறுவதற்கு எம்பெருமான அற்புதமான தந்தை ஈண்டளித்தால் உடன் தாயணைப்பன், தாயடித்தால் பிடித்தொரு தந்தையணைப்பன். இங்கெனக்கு பேசிய தந்தையும் தாயும் முடித்திருமே நீ அம்பலத்தாடும் புனிதனே நீ ஆதலால் அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன் ஆற்றேன் ஆற்றேன். சந்தமேவும் தமிழியற் செய்தவன் வெந்தவர் பின் விரவினை வென்றவன் கந்தமாமலர் காவிரி தந்தவன் செந்தமிழ் வாங்க வேண்டும். இது மக்கள் மனதிலே பெரிய கேள்விக்குறி. சித்தர்கள் காலம் காலமாக எதை செய்தார்கள்? சித்தர்களுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது? இன்றைக்கு நாடெங்கும் சதுரகிரி மலையிலே பார்க்கிறோம், திருவண்ணாமலையிலே பார்க்கிறோம். எங்கும் மலைதோறும் மக்கள் எல்லாம் பயணம் செய்து சித்தநெறியை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? அப்படி அந்த சித்தர்களிடத்திலே என்ன இருக்கிறது? மனித சமுதாயத்தை வாழ வைத்தவன், வாழ்வித்துக் கொண்டிருக்கிறவன் சித்தன். என்ன சாமி ப்ரூவ் பண்ண முடியுமா சாமி? ஒரு காலத்திலே மனிதன் வனவிலங்குகளைப் போல கூட்டம் கூட்டமாக திரிந்த காலத்திலே வேத வியாசர் என்று சொல்லப்படுகின்ற சித்தன் வேதங்கள் 4ஐயும் எழுதி வைத்தான். ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் என்று சொல்லி. ஆக ஒவ்வொரு வேதங்களும் எதை நமக்கு அறிவுறுத்தன என்று சொன்னார்? நாட்டு மக்கள் மன்னனுக்கு எத்தனை வரி செலுத்த வேண்டும், மன்னன் நாட்டு மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும், இறைவனை எப்படி வழிநடத்த, இறைவனை எப்படி வேண்டுவது என்று அருமையான கலாச்சாரத்தையும் கட்டுப்பாட்டையும் வியாச முனிவன் கற்றுக் கொடுத்தார். அதற்கு பின்னாலே இந்த வாழ்வியல் என்று வருகின்ற போது இந்த பெண்ணாசையால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மண்ணாசை ஒருவரும் பெண்ணாசை ஒருவரும், பெண்ணாசையால் ஒவ்வொருவரும் அழிந்து கொண்டிருக்கிறானே. ஆக இதற்கு என்ன செய்வது என்று சொல்லி ராமாயண காவியத்தை எழுதி வைத்து ராமனை போல் வாழு என்று எடுத்து காட்டியவன் வால்மீகி. அப்பனுக்கு மகன் எப்படி கருணையுள்ளவனாக இருக்க வேண்டும் காட்டியவன் வால்மீகி. ஆக அண்ணன் தம்பி எப்படி உறவு வேண்டும் என்கின்ற காட்டியவன் வால்மீகி. அந்த ராமாயணத்தை அன்றைக்கெல்லாம் அரசர்கள் வாழ்ந்த காலத்திலே 15 நாட்களுக்கு முன்னால் ஒரு முறை அங்கே திணித்து 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 மக்களை பண்படுத்திய காரணத்தினாலே இன்றைக்கு நம்முடைய பெண்கள் எல்லாம் சீதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக பண்பாடு என்று சொல்லப்படுவது மனதிலே திணிக்கப்படுகின்ற கருத்துக்கள். அந்த திணிக்கப்படுகின்ற கருத்துக்கள் பண்புள்ளதாக, உண்மையாக, நல்லதாக, நெறிப்படுத்துவதாக, உலகத்திற்கு பயன்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று ஆராய்ந்தார்கள் ஞானிகளும் சித்தர்கள். ஏதாவது ஒன்றை வெளியிட வேண்டும் என்று சொன்னார் அங்கே பல பேர் அறிவாளிகள் சேர்ந்து அரங்கேற்றம் செய்வார்கள். முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், தலைச்சங்கம், இப்படி சங்க காலங்களிலே எல்லாம் ஒரு புத்தகத்தை அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஆராயப்பட்டது. ஆராய்ந்து இந்த புத்தகம் மக்களுக்கு பயன்படுமா, இது அறிவுள்ளதுதானா, இதனால் மக்கள் பயன்படுவார்களா என்று சிந்தித்தார்கள். அந்த அங்கே அறிவை தீட்டினார்கள். அந்த அறிவை தீட்டுவதன் மூலம் அங்கே மக்கள் மேம்பாடு அடைவார்களா என்று உறுதி செய்யப்பட்டு அதை வெளியிடப்பட்டது. அதனாலே மக்கள் எல்லாம் அங்கு மேம்பாடாக வாழ்ந்தார்கள். ஆக இதையெல்லாம் செய்தவர்கள் யார்? ராமாயணம் என்கின்ற காவியத்தை எழுதி மனித சமுதாயத்தை பண்படுத்தியவன் சித்தன். சரி, மகாபாரதத்தை எழுதிய வியாசன் என்ன செய்தார்? ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த மனதிலே அந்த சஞ்சலங்கள் வரத்தான் செய்யும், அந்த மாறுபட்ட குணங்கள் வரத்தான் செய்யும். பங்காளி சண்டை வந்துதான் தீரும் என்று நினைத்து அந்த சண்டைகள் வருகின்ற போது உன்னுடைய மனதிலே கலக்கம் ஏற்படும், துன்பம் ஏற்படும், வேதனை ஏற்படும். அந்த வேதனையிலே இருந்து அங்கே இருதலைக்குள்ளே இடைப்பட்ட எறும்பு போல் தவிக்கின்ற, துடிக்கின்ற, அந்த துன்பப்படுகின்ற வேதனையை போக்குவது எப்படி என்று விடையளித்ததான் பகவத்கீதை என்கின்ற காவியத்தை எழுதி வைத்தார். உனக்கு பின்னாலே அதற்கு ஆண்டவன் ஒருவர் இருக்கிறார் என்று அடையாளம் தெரிந்து கொள்ளடா என்று சொன்னார். இதையெல்லாம் சொன்னவர்கள் யார்? சித்தர்கள். அதனாலே இந்த சித்தர்கள் தானே நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ராமாயண
ராவணத்தை காட்டி நான் ராமனாக வாழ வேண்டும் என்று சொன்னவன் சித்தன். சீதையை காட்டி நான் சீதையாக வாழ வேண்டும் என்று சொன்னவன் சித்தன். அப்பனுக்கு நான் மகனாக வாழ வேண்டும் என்று வழிகாட்டியவன் சித்தன். ஆக பங்காளி சண்டை வரப்போகிறது, எப்படி நடக்க வேண்டும், தர்மத்தில் நடக்க வேண்டும், தியாகத்தின் மூலமாக நடக்க வேண்டும் என்று சொன்னவன் சித்தன். அதனாலே தான் சித்தர்களை வழிபட வேண்டும் என்று சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அருமை சகோதரி அவர்கள் என்னை பெரிய இக்கட்டிலே விட்டு விட்டார்கள். அந்த ருத்ராட்சம் எப்படி வந்தது என்பதை நீங்கள் தான் சாமி சொல்ல வேண்டும் என்று நான் இதை வெளியே சொல்லக்கூடாது என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்ற போது, நடைமுறை கதையை சொல்லுவது வேறு, நடந்த கதையை சொல்லுவது வேறு. பொதுவாக ருத்ராட்சம் என்று சொன்னாலே 5 கிராம் முதல் 10 கிராம் வரை நேபாளம் போன்ற நாடுகளிலே, மலேசியா போன்ற நாடுகளிலே தான் கிடைக்கும். நான் எனக்கு ஒரு ஏக்கம், அடே ஒருமுகம் ருத்ராட்சம் என்று சொல்லுகிறார்களே, எங்க பார்த்தாலும் இந்த பத்ராட்சரத்தை காட்டிட்டு 3000 4000 வைக்கிறாங்களே, அகத்தீசா ஒருமுகம் ருத்ராட்சம் உண்டுதானா? அது பார்க்கணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு நினைச்சேன். உடனே என்னாச்சு, தினமும் அதிகாலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணி வரைக்கும் தியானம் செய்யற பழக்கம். நான் காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு தியானம் பண்ணிட்டு வாசலை விட்டு வெளியே வந்த கதவை திறந்துட்டு, என் முன்னால ஜடமொழி தாங்கி ஒரு சாது ஒரு நின்றுறார். அவர் கன்னடத்துல பேசினார். நான் உன்னைத்தான் பார்க்க வந்திருக்கேன். வணக்கம் சொன்ன அவரும் வணக்கம் சொன்னார். நான் உன்னைத்தான் பார்க்க வந்திருக்கேன். எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க? இல்ல, ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கு, அந்த பொக்கிஷத்தை அறவழியில நியாயமாக மக்களுக்கு பயன்படுத்துகின்ற வழியிலே செயல்படுத்துகிறவன் ஒருவன் இருக்கிறான் கல்லாரிலே. அவனிடத்திலே போய் நீ அவனிடம் ஒப்படை என்று சொல்லி எனக்கு உன்னை அடையாளம் காட்டி கொடுத்தார்கள் என்று சொல்லி ஒரு பட்டு சுத்தியால் ஒரு பொட்டலத்தை என்கிட்ட கொடுத்தார். சரி, அப்படி என்ன சாமி இது? அதெல்லாம் பேசாத, வாங்கி வையினார். வாங்கி வச்சுட்டேன். சரி இருங்க சாமி, டீ சாப்பிட்டு வரலாம். எடுத்து டீ சாப்பிடலாம். கிச்சன் வரைக்கும் போயிட்டு வந்து பார்த்தா ஆளை காணும். அதை விரிச்சு பார்த்தாக்கா பெரிய உத்தராட்சம். நான் மலைச்சு போயிட்டேன். 24 மணி நேரம் தூங்கவே இல்லை. நான் இவ்வளவு பெரிய அதிசயம் இருக்குமா? இப்படியெல்லாம் சித்தர்கள் நடத்துகிறார்கள். எத்தனையோ நடந்திருக்கிறது. ஆனா இப்படி அதிசயத்தை நடத்துகின்ற காட்சியை இன்றைக்கு தான் நான் பார்த்தேன். சொல்ல முடியும். சித்தர்கள் சொல்ல மக்களுக்கு தெரிந்த விஷயம். இது சாட்சி ரூபமாக இருக்கிறது. நான் அனுபவித்த விஷயங்கள் ஏராளமாக உண்டு. நான் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த சித்தர்கள் அத்தனை பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். வாழுகிறோம் சித்தரோடு முனிவரெல்லாம் கற்பூர தீபம் போலே காயத்தை ஒளிபோராகி இந்த உடனே ஒளிபோர. தசரதனுக்கு குழந்தை இல்லை. மந்திரி இடத்திலே போய் கேட்கிறார், ஐயா எனக்கு எத்தனை சொத்துக்கள் அத்தனையும் இருக்கிறது. யானை விடை, சேனை விடை, ரஜகத தொதாதிபதிகள் என்று சொல்லப்படுகின்ற அத்தனை படயங்களையும் செல்வங்களையும் வைத்திருக்கிறேன். ஆனால் குழந்தை இல்லையப்பா, என்னப்பா செய்யறது? மந்திரி கிட்ட கேட்கிறார். ஒண்ணு வேண்டாம், காட்டுக்கு போ, கலைக்கொட்டு முனிவர் இருக்கிறார், உனக்கு குழந்தை அளிப்பா என்று மந்திரி சொல்லுகிறான். காட்டுக்கு போறான். கலைக்கோட்டு முனிவர்கிட்ட கெஞ்சினான். அவன் யாகம் வளர்த்துகிறான். யாகத்திலே கிடைத்த ஆகுதியை கொண்டு வந்து ஒரு பாதியை ஒருவளுக்கு கொடுத்து விட்டு மறுபாதியை மற்றவர்களுக்கு கொடுக்கிறான். 10வது மாசம் 4 குழந்தை பிறக்குது. ஆக அந்த ராமன் பரதன், ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருகன் 4 பேரை உருவாக்கியவன் யார்? சித்த. சரி, 12 வயசு ஆச்சு. அரண்மனையில் வளர்ந்தான். அவன் வளர்ந்தான். ராமன் எங்க வளர்ந்தான்? வசிஷ்டனுடைய குருகுலத்திலே வளர்ந்தான். அவன் வளர்த்துறது யாரு? வசிஷ்டன். பெறுவதற்கு காரணமாக இருந்தவன் கலைக்கோட்டு முனிவன். வசிஷ்டனுடைய குருகுலத்திலே வளர்ந்தான். சரியா 12 வயசு ஆச்சு. விஸ்வாமித்திர அரண்மனைக்கு வர்றான். அப்பா, தாடகை என்னுடைய தவத்தை கெடுக்கிறாப்பா, காப்பாத்துறதுக்கு ராமனை லட்சுமணை அனுப்பு. அடே, என்னை படைக அத்தனை பேரை அனுப்புறேன். நான் தவம் இருந்து பெற்ற என் குழந்தையை நீ கேட்கலாமா, நான் அனுப்பலாமா என்று வேதனைப்படுகிறார், துன்பப்படுகிறார். முடியாது முடியாது, அவர்கள் 2 பேரும் தான் வேணுங்கிறார். விஸ்வாமித்திரன் நினைத்திருந்தால் ஒரு நொடியிலே தாடகை அழைத்திருப்பார். ஆனால் ஏன் அழைத்து சென்றான் என்று சொன்னால், அவன் அவதார புருஷராக இருந்தாலும் சரி, மனித பிறப்பிலே பூலோகத்திலே பிறந்து விட்டால் சித்தருடைய உறவு இல்லாமல் அவன் மனிதனாக நடமாட முடியாது.
அந்த கதை சொல்லுகிறது. ஆக அவனை அழைத்து சென்று பலா அதிபலா என்று சொல்லப்படுகின்ற 1000 யானை பலம் பொருந்திய மந்திரத்தை உபதேசித்து அந்த ராமனையும் லட்சுமணையும் 1000 யானை பலம் பொருந்திய மந்திரத்தை பலவானாக ஆக்கினவன் விசுவாமித்திரன். சரி, சீதையை கொண்டு போய்விட்டான் ராவணன். மனம் கலங்குது, துன்பப்படுது, வேதனைப்படுது. அப்ப எங்க போறான்? அகத்திரத்தில் செல்லுகிறார். அவர் ஆதித்ய ஹிருதயம் என்கின்ற மந்திரத்தை உபதேசித்து அந்த ஹிருதயத்தை பலப்படுத்துகிறார். ஆக ஒரு அவதார புருஷரை கூட பலவானாக்கி உலகத்துக்கு அடையாளம் காக்கி அவனை வழிநடத்துகின்ற திறமை, வழிநடத்துகின்ற ஆற்றல், அந்த வல்லமை சித்தனுக்குத்தான் உண்டு. பூர்வ ஜென்மத்திலே நீ திருமால் அவதாரமாக இருந்தவன் தான், லட்சுமி உனக்கு மனைவிதான். ஆனாலும் கூட நீ ராமனாக பிறந்தாலும் கூட இன்றைக்கு சீதையாக அங்கே ஜனகன் மாளிகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று அண்ணலும் நோக்கிறாள், அவளும் நோக்கிறாள் என்று அறிமுகப்படுத்தி வந்து விசுவாமித்திரன். இது நடந்த வரலாறு. நடக்கின்ற வரலாறிலே நிறைய உண்டு. ஆக நடந்த வரலாறை உதாரணம் காட்டினே நண்பர்களே. ஆகவே எண்ணத்திலே நேர்மை, சொல்லிலே நேர்மை, எத்தனை கதைகள் உதாரணங்கள்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இந்த மனிதனை பண்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு பண்பாடு உள்ள ஒரு நிலத்தை பக்குவப்படுத்துவதற்கு நாம் எத்தனை பாடுபடுகிறோம். நிலத்தை சுத்தப்படுத்த வேண்டும், கற்களை பொறுக்க வேண்டும், தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், விதைக்க வேண்டும். அதை விதைத்து முழுவதை காப்பாற்றுவதற்கு பக்குவப்படுத்தி அதை விளைத்தெடுப்பதற்கு 6 மாதம் 1 வருடம் ஆகிறது என்று சொன்னால் இந்த சித்தர்களும் ஞானிகளும் எத்தனை வருடங்கள் காத்திருந்து நம்மையெல்லாம் உருவாக்கி இருப்பார்கள்.